ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 38 இன்ச்சு ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கிளாத்தை மடித்து போடணுன்றது பிகினர்ஸ்க்கு தெரியாது. இப்போ இதில் வந்து 2 கரை பகுதி இருக்கும். ஒரு கரை பகுதியை நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கலாம், இன்னொரு கரை பகுதியை நம்ம வந்து பேக் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரை பகுதியை நான் 2 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். 2ஆக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் பக்கம் இருக்கணும், அன்ஃபோல்டு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இப்படி வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கரை பகுதியை நம்ம வந்து பேக் பார்ட்டுக்கும் இன்னொரு கரை பகுதியை ஸ்லீவுக்கும் வச்சு நம்ம கட் பண்ணலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் பார்ட்டை கட் பண்ணலாம். நான் இந்த எல் ஸ்கேலில் தான் இன்றைக்கி நான் கட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கவ் ஸ்கேலு, டிசி, இதுதான் கட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள். பிகினர்ஸ்க்கு நீங்கள் எந்த பொருள் வச்சு கட் பண்ணுறீங்களோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது பிகினர்ஸ்க்கு செஸ்ட் ரவுண்டை கண்டுபிடிக்க தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட் ரவுண்டை அளவு எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து 10 இன்ச்சு வந்தது, இன்னொரு செஸ்ட் ரவுண்டை அளவு எடுத்துக்கோங்க, அது 9 இன்ச்சு வந்தது. அப்படியே ப்ளவுஸை பேக் பார்ட் திருப்பி போட்டு இந்த ஆம்கோல் வந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 19 இன்ச்சு வந்திருக்கு. அப்போது 19 + 19 38 இன்ச்சு. அப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 38 இன்ச்சு ப்ளவுஸ் இது. இப்போ நம்ம வந்து கரைப்பகுதியை நம்ம சின்ன ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன் அந்த 1/4 இன்ச்சு விடுறோன்னா, ப்ளவுஸ் வந்து அன்ஈவனாக இருக்குது, அதனால் நம்ம வந்து அந்த 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து எடுக்க வேண்டிய 3 அளவு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணுறதுக்கு எந்த அளவு எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ப்ளவுஸோடைய ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஆம்கோல் வளைவு நம்ம கட் பண்ணுறதுக்கு அந்த ஹைட்டை பார்க்கணும். ஆம்கோல் வளைவு அளவு ப்ளவுஸில் 5 இருக்குது. இப்போ அது இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, ஃபுல் ஹைட்டில் அந்த ஆம்கோல் கீழே இருக்க ஹைட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆம்கோல் டெப்த்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னுடைய ஆம்கோல் டெப்த்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ நான் எடுத்த அளவு எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்காக விட்டுட்டு நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இதோட நெக்கு அளவு ப்ளவுஸில் 3 இருக்குது, நான் 2.25 வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் போட்ட வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க அளவை எடுத்தோன்னா நம்மளோட கழுத்து வந்து விரிவடையும். அதனால் நீங்கள் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. அதிலேருந்து நான் சீம் அலவன்ஸுக்கு நான் 1/2 இன்ச்சு விடுறேன். ஏன்னா ஷோல்டர் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் நெக் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் 1/4 இன்ச்சு போய் நான் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல் டெப்த்து நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்கு வித்து வந்து அளவு ப்ளவுஸில் 7 இன்ச்சு இருக்குது. நான் அதை அப்படியே வச்சுட்டு கீழே நான் வந்து 3 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 2.25வும் எண்டிங் பாயிண்ட் வந்து 3 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கழுத்தோட ஷேப் வந்து நம்ம நல்லா கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ண சொல்ல கழுத்து அளவு மாறாமல் இருக்கும், நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்கேலில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கேலில் வச்சு நம்ம கட் பண்ண சொல்ல மேலேயும் நம்மளுக்கு இன்ச்சு நகராது, கீழே எக்ஸ்ட்ரா வராது. நம்ம மேலேயும் கீழே நம்ம மேலே போயிட்டாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான், கீழே நம்ம அளவு எடுத்துட்டாலுமே ப்ராப்ளம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1/4 இன்ச்சு நம்ம கீழே வச்சு எடுக்க சொல்ல ஆம் ரவுண்டோட செஸ்ட் ரவுண்டு அதிகமாக போயிடும். நம்ம மேலே தூக்கி அளவு எடுத்துட்டோன்னா செஸ்ட் ரவுண்டை விட ஆம் ரவுண்ட் கிட்ட வந்துடும். அந்தமாரி மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்தமாரி ஸ்கேல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆம்கோல் வளைவை எடுத்துட்டோம். இப்போ நெக் வளைவை எடுக்கிறதுக்கு நான் மார்க் பண்ண இடத்துலேருந்து நான் 1 இன்ச்சு வச்சு நான் வளைவு போட்டுக்கிறேன். ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு ஆம்கோல் லைனில் இருக்க சென்டர் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் செஸ்ட் லைனில் இருக்க சென்டர் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு சென்டரில் ஒரு 1 இன்ச்சு நம்ம கேப் வச்சுட்டு ஆம்கோல் வளைவை நம்ம வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆம்கோல் வளைவு எடுக்க சொல்ல உங்களுக்கு பேக் சைடில் எந்த க்ரீசஸும் வராது, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அளவு எடுக்கலாம். ப்ளவுஸில் இருக்க வேஸ்ட் அளவை எடுத்துகிட்டு நான் 1 இன்ச்சு வந்து நான் டாட்காக விடுறேன், எக்ஸ்ட்ரா வந்து நான் சீம் அலவன்ஸ்க்காக விடுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நீங்கள் சீம் அலவன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். உங்களுக்கு 1 இன்ச்சு வேணுனாலும் எடுத்துக்கலாம், 2 இன்ச்சு வேணாலும் நீங்கள் சீம் அலவன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்கை நம்ம ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்த அளவு எல்லாமே நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம என்னென்ன அளவு எடுத்தோம்னா,
இப்போ வந்து கீழே 1.5 இன்ச்சு வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட் எடுத்தோம். ஹைட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கு வித்து மார்க் பண்ணோம். அப்புறம் ஆம்கோல் மார்க் பண்ணோம். பேக்கில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அளவு. இந்த அளவை நம்ம மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண பார்ட்டை வச்சு எப்படி ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸில் மார்க்கிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதேமாதிரி நம்ம கட் பண்ணுற விதமே ரொம்ப முக்கியம். நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணி கட் பண்ணுற இடத்துலனா இம்பார்ட்டன்ட் இடத்துலலாம் இந்தமாரி அர்க்காட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ண சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்டிங் சைட்லேயும் நீங்கள் கிளாத்தை போட்டு கட் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஓப்பன் சைட்லேயும் நீங்கள் கிளாத்தை போட்டு கட் பண்ணலாம். நீங்கள் ஓப்பன் சைடில் கட் பண்ண சொல்ல உங்கள் கிளாத் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு 1/4 இன்ச்சு நீங்கள் கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்கு கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் அளவை மார்க் பண்ணிடலாம். அப்புறம் ஆம்கோல் அளவை மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம பாக்ஸ் போட்டு நம்ம வளைவு போடலாம். பாக்ஸ் போட்டு வளைவு போட சொல்ல பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டில் வரையறதுக்கு முன்னே அந்த பாக்ஸ் போட்டு நல்லா பழகிக்கோங்க. நான் இப்போ பாக்ஸ் போட்டு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஷோல்டர் அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆம்கோல் வளைவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ செஸ்ட்டு வித்து மார்க் பண்ணுறேன். செஸ்ட்டு வித்து வந்து 9.75 வருது. நான் 1/4 இன்ச்சு வந்து ஈஸ் அலவன்ஸ்க்காக விடுறேன், லூஸுக்காக விடுறேன். அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு வந்து டாட்காக விடுறேன். ஆக மொத்தம் நான் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இப்போ ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு ஆம்கோல் டெப்த்தில் சென்டர் பாயிண்ட்டும் செஸ்ட்டு கிட்ட இருக்க பாயிண்டில் சென்டர் பாயிண்ட்டும் எடுத்துகிட்டு அதில் 1 இன்ச்சு வச்சு நான் வளைவு வரைகிறேன். இதில் வந்து உள் வளைவுக்கு நான் 1/4 இன்ச்சு வைக்கிறேன். அந்த உள் வளைவு கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கைக்கிட்ட சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதை அப்படியே நான் வந்து ஆம் ரவுண்டாக நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கோடைய வித்து மார்க் பண்ண போகிறோம். என்னோடய அளவு ப்ளவுஸில் நெக்கு வித்து வந்து 5.5 இருக்குது. அந்த 5.5 வந்து நான் பாக்ஸ் போட்டு நான் வளைவு வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் பாக்ஸ் போட்டு வளைவு வரையும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் கட்டிங் இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம டாட் மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பட்டி சைடில் இருக்கிற டாட் வந்து எனக்கு 3.5 இன்ச்சு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் சீம் அலவன்ஸு 1 இன்ச்சு கொடுங்க. ஏன்னா நம்ம நெக்கும் ஃபினிஷிங் பண்ணணும், நம்ம பட்டியும் ஜாயின் பண்ணணும். அதனால் நான் 1 இன்ச்சு கொடுக்குறேன். நீங்கள் வந்து 1 இன்ச்சு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து அமுங்காமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ளவுஸோடைய மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3.5 வந்திருக்கு. அந்த 3.5 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளவுஸில் இருக்க உள் சைடில் இருக்க மெயின் டாட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக ஷோல்டர் கிட்ட வச்சு நம்ம இந்த டாட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் டாட்டுக்கு 1 இன்ச்சு கொடுக்கணும். நான் ஏற்கனவே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுட்டேன். கீழே நான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இறக்கி நான் மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் சைட்லேயே இருக்கிற டாட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம மெயின் டாட் மார்க் பண்ணியாச்சு, பட்டி பக்கம் டாட் மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் டாட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணலாம். அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு வருது. நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கேலை வந்து இந்த மெயின் டாட்லேருந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே அதுக்கு ஆப்போசிட் டாட் கரெக்டாக தெரிஞ்சிடும். நீங்கள் அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்தால் மட்டும்தான் அந்த கப்போடைய ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த நான் கட் பண்ணியிருக்கிற டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்காது, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ண சொல்ல உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண லைன் எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஷார்ப்பாக இருக்காது. ஷார்ப்பாக இருக்கணும்னா நம்ம வந்து அந்த டாட்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு நம்ம ரொம்ப கிட்ட வந்து வைக்கும் போது மட்டும்தான் அது ஷார்ப்பாக இருக்கும். நான் வந்து 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சுக்கு தான் நான் கேப் வச்சுருக்கேன். அதனால் இது வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸாக இருக்காது. இப்போ நான் மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா டாட்டையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கிளாத்தை நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்ஈவனாக இருக்கிறத வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு அளவு ப்ளவுஸில் இருக்க பட்டி, அதாவது கொக்கிப்பட்டி இருக்க சைடில் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ கொக்கிப்பட்டி சைடில் இருக்கிறத நீங்கள் ஹைட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய வித்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. வித்து மார்க் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹைட் இந்த 2 சைடில் இருக்க ஹைட்டும் சென்டரில் இருக்க ஹைட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கலாம். எனக்கு ஒரு பக்கம் வந்து 3 இன்ச்சு வந்திருக்குது. ஆம்கோல் சைடில் இருக்கிற டாட்லேயும் எனக்கு 3 இன்ச்சு வந்திருக்கு. அதை நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்டில் இருக்கிறது வந்து எனக்கு 2.5 இன்ச்சு வந்திருக்கு. அதை நான் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ அதை அப்படியே நம்ம வளைவு மாதிரி வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் வரைய சொல்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட்டி கட் பண்ணுறதுக்கு. சீம் அலவன்ஸ்க்கு நான் ப்ளவுஸில் எந்த அளவுக்கு விட்டேனோ அந்த அளவை நான் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 பக்கம் வரா மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அன்இவனாக இருக்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தையலுக்காக நம்ம வந்து இப்போ ஒரு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் எம்மிங் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து இப்போ மடித்து தான் தைக்க போகிறேன். நீங்கள் எம்மிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு விடுங்க. நான் மடித்து தான் தைக்க போகிறேன். அதனால் நான் 3/4 இன்ச்சு இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி மடிச்சிக்கிறதுனால நான் 3/4 இன்ச்சு விட்டுருக்கேன். நீங்கள் எம்மிங்னா 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவோடைய வித்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட வித்தை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவோடைய ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். நான் இதில் இருக்கிற ஹைட் வைக்கல. அதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 5 இன்ச்சு இருக்கிறதுல நான் 6 இன்ச்சு வச்சு நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்காகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவுன்றதுனால நான் 3 இன்ச்சு நான் கேப் ஹைட் கொடுத்துக்கிறேன். இப்போ கேப் ஹைட் நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ஆர்ம் ரவுண்டோடைய வித்து வந்து எனக்கு 7.5 வருது. அந்த கேப் ஹைட் கிட்ட அந்த 7.5 நான் மார்க் பண்ணி அதையும் நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ கேப் ஹைட்டு கேப் வித்து மார்க் பண்ணி அதை நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு சீம் அலவன்ஸாக நான் விட்டுட்டேன். இப்போ இந்த ஆர்ம் கர்வ் ஸ்கேலை வச்சு எப்படி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ கரெக்டாக அந்த அப்பர் டைரெக்ஷனில் வச்சு நீங்கள் அப்படியே ஒரு வளைவு போட்டுக்கோங்க. இப்போ உள் வளைவு வரைகிறதுக்கு மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அப்பர் டைரெக்ஷன் இந்த ஸ்கேலை லோவர் டைரெக்ஷனில் வச்சு கரெக்டாக எங்கே அந்த 2 மார்க்குமே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த ஜாயிண்ட்டில் நீங்கள் அப்படியே நீங்கள் கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இதோடைய டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக் வளைவும் ஃப்ரண்ட் வளைவும் நல்லா அழகாக நம்ம கட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சிங்க்கு சீம் அலவன்ஸை விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ உள் வளைவை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஈஸியாகவே நம்ம ஸ்லீவில் நம்ம வளைவு கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம். இப்போ பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை அழகாக நீங்கள் லெவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுடைய நெக்கு வித்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் பட்டிக்கு நம்ம இப்போ வந்து கிளாத் கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 38 இன்ச்சு ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன். இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் போடுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப லாங் வீடியோவும் போயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.